நல்லதே நடக்கும் போம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, குழப்பம் இல்லை, இனி கோபம் உங்களுக்கு தேவையும் இல்லை. நடக்கப் போகின்ற குரு பேச்சால் கிடைக்கப் போகும் டபுள் ஜாக்பாட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இரண்டு. நீங்கள் காத்திருந்தது, நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறப் போகுது, நடக்கப் போகுது, கிடைக்கப் போகுது. வாங்க பதிவுக்குள்ள போய் இது என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷனையும் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, குரு பெயர்ச்சி நடைபெறப் போகுது. இந்த வருடம் 4 கிரக பயிற்சியுமே இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. அதில் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் ராசியை விட்டு, அதாவது கும்ப ராசியை விட்டு சனிபான் விலகி மீன ராசிக்கு போயிட்டாரு மார்ச் 29. அடுத்து குரு பயிற்சி நடைபெறப்போகுது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு அப்படியே பயிற்சி அடைஞ்சு மிதுனத்துக்கு போகிறார். ஸோ உங்களுடைய கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடு மிதுனம். அப்போது குரு 5ஆம் வீட்டுக்கு போகிறது மிகப்பெரிய யோகம்தான் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு விசேஷம் சிறப்பு அப்படின்னா, ராகு பகவான் உங்களுடைய சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியார் ராகு. ஸோ அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 2ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறாரு, சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு உங்கள் ராசிநாதனோட. அவர் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மே 14ஆம் தேதி குரு பயிற்சினா, அடுத்து மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. 4 நாள்லேயே ராகு பயிற்சி அடைஞ்சு இந்த கும்பராசிக்கு வந்து அமர்ந்துடுறார். எல்லா கிரகங்களும் நேர்மறையாக வளம் வந்தால் இந்த 2 கிரகங்களும் எதிர்மறையாக வளம் வரும். ராகு கேதுகளும் மற்ற கிரகங்கள் கொடுத்த பலனை, நடத்தி கொடுத்த பலனை மாற்றக்கூடிய சக்தி இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு. அப்படி சனி இருந்த வீட்டில் இப்போ ராகு இருக்க போறாரு, கும்பராசிக்கு வரப்போறார். ஆனால் இந்த தடவை குரு பார்வை இருக்குது. குருவினுடைய 9ஆம் பார்வை கும்ப ராசிக்கு கிடைக்குது, கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கு கிடைக்குது. மிகப்பெரிய ஒரு நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுது. நீங்கள் எதிர்பார்த்தது அது என்னன்றதை பார்த்துருவோம். முதல்ல 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். என்ன நன்மையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பார். 5இல் குரு போய் அமர்ந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும், கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்களுடைய இமேஜ் பெயர் மாறும். உங்கள் மீது ஒரு அவச்சொல், பழிச்சொல் அல்லது குறை இருந்தால் அது நிவர்த்தியாகும். ஸோ நீங்கள் யாருன்னு நிரூபிப்பீங்க. உங்கள் திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து பெயர் புகழ் கிடைக்கும். உங்கள் பெயர் பிரபலம் அடையும். சினிமா பிரபலம் அடையுது, செய்தி ஊடகங்களில் பிரபலம் அடையக்கூடிய யோகங்கள் உண்டு. நீங்கள் இன்னாருடைய மகன் என்று சொல்லிய உலகம் இப்போ இன்னார் தான் உங்களுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் புகழ் பெறுவீங்க, அது உறுதி. சரிங்களா? கொஞ்சம் பிரபலம் அடையக்கூடிய சான்சஸ் உண்டு. ஸோ நான் சொன்ன குழந்தை பாக்கியம், காதல் மற்றும் பிரபல யோகம், இந்த 3 யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இப்போ 5ஆம் வீடு மிதுனம், அதற்கு அதிபதி யார்? புதன் பகவான். அப்போது கல்வி சம்பந்தமான விஷயத்தில், உயர்கல்வி சொல்லக்கூடிய டிகிரி சம்பந்தமான விஷயத்தில் மிகப்பெரிய நல்லது நடக்க போகுது. நீங்கள் கற்ற கல்வியும் கற்றுக்கொண்ட கலையும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் தொழிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரிங்களா? ஸோ வைத்த அரியர் சரியாகும். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக குருவன் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலனை அள்ளி கொடுப்பார். குரு பார்வை கோடி நன்மை நடக்கும். குருவுக்கு 5, 7, 9, 11 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் என்பது 9ஆம் வீடாக உங்களுக்கு அமையுது. அவர் பாக்கிய ஸ்தானத்தை அந்த குருபவன் பார்த்து விடுகிறார். இப்போ கும்பத்துக்கு 9ஆம் வீடு துலாம். ஸோ நிச்சயம் எதிர்பார்த்த பதவி யோகம், பண யோகம், கௌரவ யோகம், முக்கியமான நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு போன்றவை கிடைக்கப் போகுது. குடும்பத்தில் புதிய வாரிசு கிடைக்கப் போகுது. அதே போல் கட்ட பஞ்சாயத்து தீரும், கௌரவம் காப்பாற்றப்படும். தலைபோர் அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, தன்மானத்திற்கு பங்கம் வரக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க, அது உறுதி. அடுத்து 7ஆம் பார்வை என்பது தனுசு ராசியில் பதியுது. அது உங்களுடைய கும்பத்திற்கு 11ஆம் லாபஸ்தானம். பணம் சம்பந்தமான சட்ட சிக்கல்கள் குறையும், மறையும். பண வரவுகள் வந்து சேரும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி கரையும், மறையும். அவங்களாலேயே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. எப்படி பார்த்தாலும் அந்த வேலை தொழிலில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பது உறுதி. மக்கள்கிட்ட, அதாவது உறவுகள்கிட்ட நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வசூலாகும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணமானது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். சரிங்களா? அடுத்து குருவனுடைய 9ஆம் பார்வை கும்ப ராசிக்கு கிடைக்குது. கும்ப ராசியில் கூடிய உங்களுடைய நட்சத்திர ராகுக்கு கிடைக்குது. ஸோ சதய நட்சத்திரத்துக்குரிய ராகு பகவானையும் குரு பார்த்துறார். ஸோ இங்கே தாங்க மிகப்பெரிய ஒரு நல்லது, ஒரு திருப்பம் என்பது எதிர்பார்த்துக்கிட்டு.
ஸோ கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றம் திருப்பம் நிச்சயம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் தவறான நபரை கரம் பிடிச்சிட்டோம், நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா, விமோசனம் கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அந்த திருமண வாழ்க்கையில் திருத்தி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை குருவான் கொடுக்கிறாரு. நீங்கள் விரும்பிய நபரை கரம் பிடிக்கிறதுக்குண்டான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமண வாழ்க்கை ஒரு தொங்கல் இருக்குது. அதாவது இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா, அது ஒரு குழந்தை பாக்கியத்தினால தடைப்பட்டு போய் கிடக்குது, அல்லது வேறு இன்னும் காரணங்கள் அல்லது மாற்று நபர்கள் தேவையில்லாத உறவுகளால் உங்களுடைய கணவன பிரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அது சரியாகும். ஓகேங்களா? ஆக மொத்தம் திருமண வாழ்க்கைக்கூடிய பிரச்சனை கிளியர்ஸ் ஆகும். அடுத்தபடியாக அந்த ராகு ஜென்மத்தில் இருக்கும்போது 7 சிம்மத்தில் கேது வந்துடுவார், அதை மறந்துடாதீங்க. அப்போது வேலைக்காக தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு விலகுகின்ற தருணம் ஏற்படும். வெளிநாடு யோகம், வேறு மாநிலத்தில் ஒரு வேலை ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போது கணவன் மனைவிக்கு கண்டிப்பாக உத்தியோகம் வேலையும் நல்ல நிலையில் அமையும். ஒரு அரசு வேலை அமைகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ராகுவும் குருவும் அரசுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள். அதனுடைய அடிப்படையில் அரசாங்க உத்தியோகம் பெறணும்னு நினைக்கக்கூடிய இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஆக மொத்தம் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல சொந்த தொழிலால் யோகம் உண்டு, அரசு வேலையால் யோகம் உண்டு. இந்த 2 டபுள் ஜாக்பாட் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்திலும், அதாவது தொழிலிலும் வேலையிலும் மிகப்பெரிய அளவு ஒரு நன்மை நடக்கும். ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். அது குடும்ப தேவைக்கு தானே, ஓகேங்களா? அந்த குடும்ப உறவுகளுக்காக குடும்பத்திற்காக நான் கஷ்டப்பட்டு இந்த ஒரு வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு வரும். ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது பெரிய வாய்ப்பு, மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ சிறிது காலம் பிரிவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அடுத்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சதவீதக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு யோகம் கூட கிடைக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வாய்ப்புகள் தாராளமாக பயன்படுத்திங்க. அதே போல் நண்பர்கள், உறவுகள், வாழ்க்கை துறை இவர்களிடமிருந்து அந்த பங்கானது உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த அரசு வேலை சார்ந்து சில தொழில் அல்லது கான்ட்ராக்ட், சில ஒப்பந்தம், புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் தாராளமாக களத்தில் இறங்கலாம். களத்தில் இறங்கினால் காரியம் 100% உங்களுக்கு வெற்றி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, சதய நட்சத்திரக்காரங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டால், துர்க்கை மற்றும் காளிகாம்பாள் போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை குறிப்பிட்டு பௌர்ணமி தினத்தன்று பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உற்சவர் சொல்லுவாங்க, அந்த பெண் தெய்வ ஆலயத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் 50 சிலைகள், பித்திரை சிலைகள், அதற்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை நீங்கள் பிரசாதம் வாங்கி பருகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய ஒரு சக்தி பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த ஏவல், செய்வினை, பில்லி சூனியம் போன்ற சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்களுக்கு இருந்தால் அந்த கோளாறு பிரச்சனைகள் இப்பொழுது தவிடுபொடி ஆகும். அது உடை தெரியும். அதுதான் மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் காளி, துர்க்கை போன்ற தெய்வத்தை வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான முறையில் மாறும். குரு பலன் இந்த வருடம் உங்களுக்கு நிலைத்திருக்க போகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது. வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கை மாற்றிங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆல் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.